ஆமான் எழும்புவான். உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்புறானா, நீங்க ஐயோ இப்படி ஒரு ஆமான் எழும்பி நிற்கிறானே அப்படி பார்த்து கலங்க வேண்டாம். அவன் எழும்புவதற்கு முன்பதாக அவர் எழுதிவிட்டார். சத்தமா சொல்லுங்க, ஆமான் எழும்புவதற்கு முன்பதாக ஆண்டவர் எழுதிவிட்டார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லணும், ஆமான் எழும்புவதற்கு முன்பதாக ஆண்டவர். மேன்மை, ஐயோ எனக்கு வரம் இல்லையே, உனக்கு அதிகாரம் இருக்கு. பிள்ளை என்பது வரம் கிடையாது, பிள்ளை என்பது அதிகாரம். உன் மேல போட்ட முத்திரை, உன் மேன்மையை பயன்படுத்து. சற்று ரெண்டு என்ன, ஆமான் கையிலிருந்து வாங்கி அது யார் கையில வருது? அதாவது எந்த அதிகாரம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ அந்த அதிகாரம் உன் கையில. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்த அதிகாரம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ, எந்த ஆயுதம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ அந்த அதிகாரம் ஆர்ப்பரி சபையே, மகிமையின் ராஜா உன்னோடு இருக்கிறார். விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிறம். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹalleluya. எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே செய்தி ஆமானை ஜெயிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஆமென். வேதத்தில் இன்னொரு மான் உண்டு, நாகமான். இது என்ன மான்? ஆமான். ஆமானை ஜெயிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமான ஜெயிக்கணும். ஆமான்னு சொல்லி சொல்லுங்க. ஆமா, ஆமானை ஜெயிக்கணும். ஹalleluya. ஒரு வாரத்துக்கு முன்பதாகவே ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு பேச ஆரம்பித்தார். 3 காரியம் முதலே சொல்லிடுறேன், அப்போ அதுக்கப்புறம் நீங்க சர்மன் கேளுங்க. 1, ஏன் ஜெயிக்கணும்? 2, ஜெயிக்க என்ன செய்யணும்? 3, ஆமானை ஜெயித்தால் என்ன கிடைக்கும்? ஆமானை ஏன் ஜெயிக்கணும்? ஆமானை ஜெயிக்க என்ன செய்யணும்? ஆமானை ஜெயித்தால் என்ன கிடைக்கும்? இந்த 3 டைட்டிலுக்குள்ள 5 பாயிண்ட் இருக்கு. எல்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் ஸ்பீடா போய் எங்க பிரேக் போடணுமோ அங்க பிரேக் போட்டு நீங்களும் அதே ஸ்பீட்ல என் கூட வரணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது நல்ல செய்தி கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள்ல எப்படி நாம யோசேப்ப, போவாச, ஈசாக்க இவங்களெல்லாம் கிறிஸ்துவின் நிழலாய் பார்க்கிறோமோ அதே போலதான் பார்வோன், அமலேக்கியன், சன்பலாத்து, தொபியா, இந்த ஆமான் இவங்கெல்லாம் யாருக்கு நிழல் தெரியுமா? சத்துருவுக்கு. அப்ப நான் ஆமான்னு சொல்றது யார? ஆமா. இந்த ஆமான ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? யார் இந்த ஆமான்? நல்ல கவனமா கேளுங்க. எஸ்தர் 3:1 வாசிங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு, அதாவது ஒவ்வொரு வசனத்தை அது எப்படி தொடங்குதுன்னு பார்க்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு? அப்படி சொல்லுங்க. எந்த நடவடி அப்படின்னா அதற்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனங்கள்ல நான் சொல்லிவிடுகிறேன். மோர்தேகாயை குறித்து ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டது. ஆமென். மோர்தேகாயை குறித்து ராஜ சமூகத்திலே நாளாகம புத்தகத்திலே, அதாவது ராஜாவுடைய டயரியில எழுதப்பட்டது. இப்படி எழுதுனது யாருக்கு தெரியாது? ஆமான விட்டுருங்க, உங்களுக்கு தெரியுமா உங்களை பத்தி என்ன எழுதியிருக்காரு? அப்ப முதல்ல மோர்தேகாய்க்கு தெரியாது. ஆனா ஒன்னு எழுதப்பட்டதா, அதுக்கப்புறம் சிச்சுவேஷன்லாம் சேஞ்ச் ஆகும்.
கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகும். நீங்க அதுவரை பார்க்கிறவங்க வித்தியாசமா உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க. தெரியாது, நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. அதனாலதான் இதை டச் பண்ணிட்டு நான் செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். ராஜ சமூகத்தில் ஒருவனை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டாலும் சில ஆமான் எழும்புவான். ஆமான் எழும்புவான். உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆமான் எழும்புறானா, நீங்க ஐயோ இப்படி ஒரு ஆமான் எழும்பி நிற்கிறானே அப்படி பார்த்து கலங்க வேண்டாம். அவன் எழும்புவதற்கு முன்பதாக அவர் எழுதிவிட்டார். சத்தமா சொல்லுங்க, ஆமான் எழும்புவதற்கு முன்பதாக ஆண்டவர் எழுதிவிட்டார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லணும், ஆமான் எழும்புவதற்கு முன்பதாக ஆண்டவர். இந்த சம்பவம் நமக்கு நிறைய தெரியும். அநேக முறை பிரசங்கிக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. யூடியூப்ல கூட நிறைய செர்மன் இருக்கிறது. ஆனா இதுல ஏன் அந்த ஆமான நம்ம ஜெயித்தே ஆகணும்? யார் இந்த ஆமான்? நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். இந்த ஆமான் யார் தெரியுமா? 4வது வசனத்திலே சொல்லப்பட்டு, வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாததுனால சொல்ற வசனம் மட்டும் வாசிங்க. 4வது வசனத்தில் நமக்கு தெரியும், இந்த மொர்தெகாய் ஆமானை வணங்கவில்லை. உடனே அந்த நியூஸ ஆமான்ட்ட போய் சொல்றாங்க. எதுக்கு ஆமான்ட்ட சொல்றாங்க அப்படின்னா, மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். ஆமான் யார் தெரியுமா? உன் தீர்மானம் நிலைக்காதபடி செயல்படுகிறவன். நாம பல தீர்மானத்தை எடுக்கிறோம். ஏன் ஆமான ஜெயிக்கணும்னு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வரும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய பல தீர்மானங்களை ஏன் நம்மளால நிறைவேற்ற முடியவில்லை என்றால், ஒரு ஆமான் எழும்பி இருக்கிறான். அந்த ஆமான ஜெயிக்காம ஒன்னால தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. ரூத் எடுத்த தீர்மானம் தான் ஓர்பாளும் எடுத்தாள். நான் இதோடு சேர்த்து சொல்லுகிறேன், ஆமானை ஜெயிக்காத ஓர்பாள் தீர்மானத்தில் நிலைக்க முடியவில்லை. ஆமானை ஜெயித்த ரூத் தீர்மானத்தை கடந்து செல்லுகிறான். செய்தியை கரெக்ட் சென்ஸ்ல புரியணும். ரூத்தின் புஸ்தகத்தில் எங்க ஆமான் வந்தான்ல என்ற பிறகு கேட்க கூடாது. அதனாலதான் செய்தியை கவனமா கேட்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப நான் எடுத்த தீர்மானத்தை ஏன் நிறைவேற்ற முடியல? தீர்மானம் ஏன் எடுக்கிறோம்? ஒன்று விரும்பி எடுப்போம், இன்னொன்று நம்ம சில தீர்மானம் எடுத்தாதான் நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். மோசையின் மனைவி மோசையின் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்றது விரும்பி பண்ணாளா? அந்த ஆபத்தை உணர்ந்து பண்ணாளா? ஆபத்தை உணர்ந்து பண்ணாள். தீர்மானம் பல விதங்களில் எடுக்கிறோம். வேற வழி இல்லாம எடுப்போம், எச்சரிப்படைந்து எடுப்போம், விரும்பி எடுப்போம். ஆனா தீர்மானத்தில் ஏன் நிலைக்க முடியலன்னா, ஒரு ஆமான் நம்முடைய வாழ்க்கையில எழும்பி இருக்கிறான். பிசாசானவன் அந்த தீர்மானம் நிலைக்காதபடிக்கு. அப்போ மொர்தெகாயின் இடத்தில் இருக்கிறவங்க போய் ஆமான்ட்ட என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மொர்தெகாயின் ஒருத்தர் இருக்கிறான், நீங்க வரும்போது நாங்கெல்லாம் எழும்பி நிக்கிறோம் பாருங்க, அவன் நிக்க மாட்டேங்கிறான். மொர்தெகாயும் அதே போல வரும்போது இதுவரை நோட் பண்ணல, ஆனா நோட் பண்ண வைக்கிறாங்க சிலர். நிறைய நாள் அவன் குறித்த பல நாளை தாண்டியாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசபேல் எலியாவுக்கு நாள் குறித்தாள். நாளைக்கு இந்நேரத்தில் பாகால் தீர்க்கதரிசிகள் ரத்தத்துக்கு நான் பழி வாங்குவேன். தன் பாகால் தெய்வத்தின் மேல ஆணையிட்டு நாளை குறித்தான். அவன் பார்த்தார், நாளைக்கு அந்த பொம்பளை கையால சாகிறதற்கு இன்னைக்கு ஆண்டவரை உங்க கையால சூரச் செடிக்கு கீழே என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல, அப்படியாவது 2 அடி தந்து எடுத்துட்டு போவாரான்னு பார்த்து சூரச் செடிக்கு கீழே படுத்த எலியாவை நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என்னது அர்த்தம்? சபையே, உன் காலங்கள் ஆமான் கையில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இப்படிதான் ஏரோது ஒரு நாளை குறித்தான். யாருக்கு? பேதுருவுக்கு. யாக்கோபு கொலை செய்யப்பட்ட பிறகு இது யூதருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பஸ்கா பண்டிகை நாள் அவனை தூக்கி ஜெயில போட்டு நெக்ஸ்ட் டே பேதுருவுக்கு கழுத்தை வெட்டணும். ஆனா பேதுருவுக்கு நீ கழுத்தை வெட்டுன்னு சொல்லு, காலை வெட்டுன்னு சொல்லு, நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். அவர் 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா.
அடுத்த நாள் விடியலுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்கும் போது சில ஸ்திரீகள் அறைக்கதவை அடைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ளே தூதன் வந்து இறங்கி நிற்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தூதன் வந்து இறங்கி நிற்கிறார். சிங்க கெபியில தூதன் வந்து இறங்கி நிற்கிறார். அக்னி சூளையில கர்த்தர் ஆமென் அவர் வந்து இறங்கி நிற்கிறார். ஹல்லேலூயா. உம்மழகான கண்கள் ருசித்தவங்க கைகளை உயர்த்தி முடிந்தது. ஆமென், முடிந்ததென்று. ஹல்லேலூயா. இந்த ஆமான ஜெயித்தே ஆகணும், ஜெயித்தே ஆகணும். உனக்காக நாளை குறிச்சிட்டு இருக்கிறோம். அவன் யார் நாள் குறிக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. நாட்களை எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில உள்ளமே. ஆமென். சில ரிப்போர்ட்டை பார்த்து உன் நாளை நீயே எண்ண ஆரம்பிச்சிட்ட. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கும் வரைக்கும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். ஆமென். கவனமா கேளுங்க. ஆமென். கடைசி வரை ஆமானை வணங்கி விடாது. 2, அவனை ஜெயிக்கணும்னா அவன் திட்டம் அறிந்த பிறகு அசதியாயிராது. அவன் திட்டம் அறிந்த பின்பு அசதியா இருக்காது. இவங்க என்ன பண்றாங்கன்னா அழுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, நமக்கு தெரியும். திட்டம் அறிந்த பிறகு எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் கவனித்தீர்களே ஆனால், நடந்த யாவற்றை மொர்தெகாய் அறிந்த போது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டொடுத்தி சாம்பல்ல போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, இதெல்லாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். எசேக்கியா பாத்தீங்களா? தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு சனகரிப் கொடுத்த நிருபத்தை விரித்து ஆண்டவரேன்னு கதறினான். திட்டம் அறிந்த பிறகு ஆவியானவர் நிறைய விதத்தில் நமக்கு பேசுவார், உணர்த்துவார். வசனம், சில வசனம் வரும்போது மரியாள மாதிரி பாத்தீங்களா, இது இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். சில சொப்பனத்தின் மூலமாய் உணர்த்துவார், தரிசனங்கள் மூலம் உணர்த்துவார், வசனம் படிக்கும் போது பேசுவார். இப்படி இருக்கு. ஆண்டவர் கண்டிப்பா வெளிப்படுத்துவார் சில காரியங்கள். ஆமென். ஏரோது பிரச்சனை, ஏரோது வந்து குழந்தையை கொல்லணும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் தூக்கத்தை கெடுக்கிறார். யாருடைய தூக்கத்தை? தூக்கத்தை கெடுத்துட்டு நீ உடனே தாயும் பிள்ளையும் தூக்கிட்டு போ. ஆண்டவரே, நாளை காலை 5 மணிக்கு அலாரம் வச்சிருக்கிறேன். திட்டம் அறிந்த பிறகு அசதி ஆறாது. திட்டம் அறிந்த கர்த்தர் உணர்த்தும் போது நாளைக்குன்னு தள்ளுறாத. நீ நாளைக்கு ஜோமன இருப்ப, ஆனா சில காரியங்களை நீ இழந்திருப்ப. திட்டம் அறிந்த பிறகு அப்படியே, அதாவது அப்படியே சேஞ்ச் ஆகிறான். அவன் அதுவரை போர்த்திருந்த வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு, அதன் அவன் டோட்டலா சேஞ்ச் ஆகிறான். அவன் ப்ரோக்ராமே சேஞ்ச் ஆகுது. அவன் ப்ரோக்ராமே சேஞ்ச் ஆகுது. அவனுக்கு இது தெரிய வந்த போது அதுக்கப்புறம் ஒரே ப்ரோக்ராம் தான். ஏன்? என்ன ப்ரோக்ராம்? சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு அங்க போனோம், இங்க திட்டம் தெரியுது. அவன் ஏதோ பயங்கரமா பிளான் பண்றான்னு தெரியுது. சூசான் நகரம் கலங்குது. அவன் போய் மகிழ்ச்சியை கொண்டாடுறான். உன் அறிவுக்கு ஆமான் நித்தம் மகிழக்கூடாது. இன்னைக்கு ஆமான் சிரிக்கிறான், நீ அழுற. உன் அழுக சந்தோஷமா மாறும். இந்த ஆமானுடைய அழுகை அவ்வளவுதான். திட்டம் அறிந்த பிறகு என கேட்கிற அன்பு சபையே, சில காரியங்களை கர்த்தர் உணர்த்துவார். பிள்ளைகளை குறித்து உணர்த்துவார், சூழ்நிலையை குறித்து உணர்த்துவார். அதன் பிறகு அசதியா இருந்துராத. 4 பேரை ஜெபிக்க சொல்லி நீ சும்மா இருந்துராத. திட்டம் அறிந்த பிறகு அசதியாகிறாதே. 3, நோக்கத்தை மாற்றாதே. எஸ்தர் 4:4 எஸ்தர் என்ன பண்றாங்க தெரியுமா? மொர்தெகாய் உடுத்தி இருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்தி வைப்பதற்கு வேற வஸ்திரங்களை அனுப்பினா. அவனோ அவைகளை, எனக்கு பிரச்சனை ட்ரெஸ் பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை ஆமான் பிரச்சனை. பிரச்சனையை டைவர்ட் பண்ண பார்ப்பான், வேற காரியத்தை கொண்டு வந்து சால்வ் பண்ண பார்ப்பான். அதுல பரவாயில்ல, எனக்கு என்ன எங்க இருந்து ட்ரெஸ் வந்திருக்கு? அரண்மனையில இருந்து வேண்டிய ட்ரெஸ் வரும். ஆனா இப்ப அது மேட்டர் கிடையாது. இப்ப மேட்டர் ஆமான்.
நிறைய காரியத்தை இங்க பாருப்பா, நீ அதை விட்டுட்டு வந்து நீ சில தீர்மானத்துல கொடுத்து நீ அதை விட்டுட்டு வந்து உனக்கு நான் இது தருவேன், நீ இங்க வந்துட்டேன்னா உனக்கு நான் நிறைய டைவர்ட் பண்ண பாப்பா. அந்த ஈன்னு இழிச்சிட்டு போனோன்னு வைங்களேன், ஆமான் குறித்த நாள்ல அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கு தெரியும் பிரச்சனை, அவனுக்கு தெரியும் அது அதனுடைய சீரியஸ்னஸ். எஸ்தருக்கு இன்னும் தெரியல, எஸ்தருக்கு இன்னும் தெரியல. ஏன்னா எஸ்தர் எங்க இருக்கிறாங்க? கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா எஸ்தரும் பாதிக்கப்படுவா என்பது யாருக்கு தெரியும்? மொர்தெகாய்க்கு தெரியும். இதான் விஷயம். சில காரியம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா மொர்தெகாய் உனக்கு தெரியணும். இன்னைக்கு அவங்க சேஃபா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா நாளைக்கு அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் உனக்கு தெரியணும். அதனாலதான் எஸ்தருக்கு போவாஸ் சொல்லி அனுப்புவார் பாருங்க. அதனுடைய 3வது அதிகாரம் என்ன வசனம்? 13வது வசனம். நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்ப கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. எப்ப நாங்க சேஃபா இருக்கிறோம்? இல்ல இல்ல, நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பு நம்மளை சுத்தி இருக்கிற 4 செவர் அல்ல. நம்முடைய பாதுகாவல் உன்னதமானவரின் மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். நோக்கத்தை மாற்றாதே. 4வது, ராஜாவின் தயவை நாடு. எஸ்தர்ட்ட சொல்ற, நீ வந்து ராஜா கிட்ட போய் சொல்லு, நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். இந்த நேரத்துல தான் தயவுக்கு, அந்த தயவுக்காக தான் ஆமான வீழ்த்துறதுக்காக இவங்க 3 நாள் ஃபாஸ்டிங் இருக்கல. இவங்க 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்தது எதுக்கு தெரியுமா? ராஜா அந்த பொற்செங்கோலை நீட்டணும். தயவுக்காக. யாராவது ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறீங்களா? தயவுக்காக. நம்ம ஃபாஸ்டிங் டிஃபரெண்ட் இல்ல. ஏன்னா ரொம்ப சிந்திக்க அவங்க ஆமன் அடிக்கிறதுக்கு நான் ஃபாஸ்டிங் இருக்கு. அதாவது எனக்கு இப்போ அவருடைய தயவு, அவருடைய ஃபேவரை நான் சம்பாதிக்கணும். இந்த ஃபாஸ்டிங்ல உண்மையில என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 58 வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. ஏசாயா 58 இருக்கு. நீ அப்படி செஞ்சு இதான் ஃபாஸ்டிங்ல நம்மளை வந்து சீர்திருத்துக்கிறார். நம்மளை வந்து என்ன பண்றாருன்னா திடப்படுத்துகிறார். அந்த இடத்துல சொல்லி இருக்கும். அந்த ஏசாயா 58 லைட்டா டச் பண்ணிட்டு வந்துடலாமா? ஏசாயா 58 6-7 வசனங்களை பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், தூரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வில் சீக்கிரத்தில் துளிர்த்து. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமென். அதாவது இதுல என்ன கர்த்தர் சொல்ல வர்றாருன்னா, நீ ஃபாஸ்டிங் இருக்கிறன்னா ஒன்ன சரி பண்றதுக்கு, அதுக்குதான் உபவாசம். 3 நாள் இருந்து ஃபேவரை சம்பாதிக்கணும். ஏன்னா எஸ்தருக்கு அந்த லைன் தெரிஞ்சிட்டு, ராஜா மட்டும் பொற்செங்கோல் நீட்டிட்டாரு, ஆமான்ல யார் வந்தா என்ன? சொந்த ஃபேவரை சம்பாதிக்கணும், தயவை நாடு. அதனாலதான் தானியேல் பாத்தீங்களா, நேர போய் உட்கார்ந்து, அப்பா உங்க இரக்கத்துக்காக கெஞ்சிரும், எங்க நீதியை நம்பி நான் கேட்கல, உங்களுடைய இரக்கத்தை நம்பி நான் கேட்கிறேன். ஆண்டவருடைய ஃபேவரை சம்பாதிக்கணும். இந்த ஏசா யாக்கோபு பாருங்க, ஏசா 400 பேரோடு கூட வருகிறான் என்று சொன்னதும் இந்த யாக்கோபு என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு டீமா செட் பண்ணி அனுப்புவார். அதுல ஒரு வார்த்தை சொல்வார் பாருங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 19-20 வசனங்கள்ல, 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்கள் ஏசாவை காணும் போது இந்த வாசிங்க, இந்த பிரகாரமா அவனோட சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். என்ன வேர்டுங்க இது? அப்பொழுது ஒருவேளை என் பேரில் ஒருத்தன் தயவை வாங்குறதுக்கு அந்த ஆளை என்ன செய்யணும்?
சாந்தப்படுத்தணும். இந்த 3 நாள் ஃபாஸ்டிங் இவங்க போட்டது எதுக்கு தெரியுமா? ராஜாவை அவர் ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருக்கும்போது நேரா போய் ராஜாவே பொற்செங்கோல நீட்டோன்னா கண்ணிலே குத்துவார். அவரை சாந்தப்படுத்தி அதனாலதான் ராஜாக்களை பாத்தீங்கன்னா தெரியும், பிரியப்படுத்தி வாங்குவாங்க. அந்த ஏரோது தன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருந்தாள் அல்லவா, யோவான் ஸ்நானன் தலையை அவ எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணான்னா மகள் அவனுக்கு முன்னாடி டான்ஸ் ஆட விட்டு அவர் மெய் மறந்து, நீ ராஜ்யத்தின் பாதி, ஏன் ராஜ்யம் ஃபுல்லா கொடுக்கல? ஏன்னா அவருக்கு தெரியும் ராஜ்யத்தில் ஃபுல்லா கொடுத்தா சகோதரனை தள்ளி விட்டது மாதிரி இவர் அடுத்தவா தள்ளி விடுவா. ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் தருவேன் பாருங்க. அப்போ இந்த ப்ளீஸ் பண்ணி தயவை வாங்குறான். ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண, ஆண்டவரை ப்ளீஸ் பண்ற காரியம் தான் பைபிள்ல இருக்கு. அதான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். தயவை நாடுங்க. 5வது, உன் மேன்மையை பயன்படுத்து. ஆமான ஜெயிக்க என்ன செய்யணும்? எது உன் மேன்மை? எஸ்தரின் மேன்மை என்ன? அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றா இருந்ததினால். அப்படிதான் இருக்கு. எஸ்தர் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. அந்த பெண் அவன் பார்வைக்கு, யார் பார்வைக்கு? ராஜாவின் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. அந்த பெண் அவன் பார்வைக்கு. இதுதான் மேன்மை. எசாயா 43:4 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. இதுதான் ஆண்டவரே, ஆண்டவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதுதான் எனக்கு மேன்மை, இதை நான் யூஸ் பண்ண போறேன். என்ன ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஒருத்தனுக்கு பிடிக்கல. ஆமே. அப்போ பிடிச்சவரை வச்சு பிடிக்காதவன் அட்டாக் பண்ணணும். ஹல்லேலூயா. உங்களை யாருக்கு பிடிச்சிருக்கு? யாருக்குமே. அந்த பெண் அவன் பார்வைக்கு. அதனாலதான் மோர்தேக்காய் சொல்றேன், ஏமா இன்னும் ஏமா தாங்கிட்டு இருக்கிற? ஒரு பாட்டு பாடுவோம்ல, அவமானம் அடைவதில்லை. அடுத்த பாடுங்க எல்லாரும் சத்தமா. உன் மேன்மையை பயன்படுத்து. இதான் உன் மேன்மை. ஐயோ எனக்கு வரம் இல்லையே, உனக்கு அதிகாரம் இருக்கு. பிள்ளை என்பது வரம் கிடையாது, பிள்ளை என்பது அதிகாரம். உன் மேல போட்ட முத்திரை. உன் மேன்மையை பயன்படுத்து. சர்ப்பங்களை மிதித்திடவோ, பெரும் தேள்களை நசுக்கிடவும், ஓரமம் ரோச்சலரே தனரா. ஆமென். அதிகாரம் உண்டு, தோல்வி இல்லை, ஜெயம் நமக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரம் உண்டு. பிள்ளைன்றார். இதுக்கு மேல என்ன? உன் மேன்மையை அப்ப நான் உங்க பிள்ளை தானப்பா, இப்படிலாம் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இப்ப நான் உங்க பிள்ளை இல்லப்பா, இப்படிலாம் கேட்க வைப்பார். அது அந்த பிரேயர் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? நீங்க வேற எதையும் சொல்லி கேட்க முடியாது. நீங்க ஆண்டவர் நான் உமக்கு முன்பாய் அதெல்லாம் ஓடிருப்பார். ஆமென். செய்ய வரவரை நம்ம செய்ய விடாம ஆக்கிடுவோம். ஆண்டவர் நான் 30 நாள் பிரேயர் அட்டன் பண்ண தெரியுமா? அட்டன் பண்ண. நீ அட்டன் பண்ணதையும் பார்த்தேன், நீ இடையில தூங்கிட்டு இருந்ததையும் பார்த்தேன், ரெஃபரன்ஸை மாத்தி எழுதினதையும் எல்லாம் பார்த்தேன். அதை பத்தி என்கிட்ட பேசாத. ஆமே. அப்பா, இப்ப நான் உங்க பிள்ளைப்பா, நீங்க தானப்பா சொன்னீங்க, நான் யாரோ எப்படியோ இருந்தவன்பா. உன் மேன்மையை பயன்படுத்து. ஆமானுக்கு நிக்க முடியாது, ஆமானுக்கு இப்படி சொல்ல முடியாது. அவமானம் அடை. கண்களை எடுத்து சொல்லுங்க. சத்தமா அவமானம் அடைவதில்லை. ஆமே. நீங்க கவனிங்க. எஸ்தருக்கு இந்த தயவு கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ராஜ வஸ்திரத்தை தரித்து.
இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டுட்டு தான் போகணும். இந்த அடையாளத்தோட அப்பா பிள்ளைப்பா யார் வந்திருக்கிறா, யார் வந்திருக்கிறா? ராஜா கேட்கும் போது எஸ்தர், 3வது வசனம், எஸ்தர் ராஜாத்தியே. ஏன் அப்படி சொல்றாரு? கரெக்டா அடிக்கிறீங்க. உபவாச ஜெபம் ஜெயிச்சாச்சு. ஆமே. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? அந்த மொர்தெகாய் வீட்டுல வளர்ந்த பிள்ளையே இல்ல, எஸ்தர். அவர் அப்படிதான் பார்க்க விரும்புறார். எப்படி உனக்கு அவர் பொற்செங்கோல் நீட்டாம இருப்பாருமா, எப்படி நீட்டாம இருப்பா. ஹல்லேலூயா. அவர் உனக்கு என்ன வேண்டும், நீ கேட்கிற மண்டாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில். இதே வார்த்தையை யார் கேட்டான்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். ஏறாவது கேட்க ஏறதுக்கு முன்னாடி என்ன செய்யுதா? இவ வந்து இங்க என்ன டான்ஸ் ஆடினா? ராஜவஸ்திரம். ஒரே பிள்ளை. உனக்கு என்ன செய்யணும்? உன் மன்றாட்டு என்ன? நீ கேட்கிற ராஜ்யத்தின் பாதியை கேளு. ஆமென். உன் மேன்மையை பயன்படுத்து. தாமான ஜெயித்தா என்ன கிடைக்கும்? ஒரு 5 காரியத்தை டப்புன்னு சொல்லிட்டு அப்படி எழும்ப போறோம். சரியா? 1, ஆமானிடத்தில் இருக்கிற அதிகாரம் பிடுங்கப்பட்டு உன் கையில கொடுக்கப்படும். எஸ்தர் குயிக்கா வாசிங்க. 2:8. எஸ்தர் 8:2. ராஜா ஆமானின் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தார். அந்த மோதிரத்தை வச்சுதான் ஆமான் குத்துன்னு குத்துனான். 3வது அதிகாரத்தில் என்ன குத்துனா? இவங்களுக்கு விரோதமாட்டு நாள் குறித்து இதுல இந்த யூத ஜன மொத்தத்தையும் அழிக்கணும். ராஜா அப்பொழுது மோதிரத்தை எடுத்து ஆமான் கையில கொடுத்தார். எஸ்தர் 3:10 வாசிக்க வேண்டாம். ராஜா தன் கையில் சில நேரத்துல அந்தகாரத்தின் நேரம் இருக்கும், சத்துரு அதிகாரம் எடுக்கிறது போல இருக்கும். இயேசு கூட சொல்லுவார் அல்லவா லூக்கா 22வது அதிகாரத்துல, இது உங்களுடைய வேலையா இருக்கிறது. 53வது வசனத்துல, ஆமென், நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமா இருக்கிறது. சில சோதனை காலம் இருக்கும், சத்துருவின் கை ஓங்கினது போல இருக்கும். ஆமே, அவன் கையில் அதிகாரம் இருக்கிறது போல இருக்கும். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் வந்து ஜெயிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆமே, நீ உறுதியா இருப்பாயானால் உன் மேன்மையை பயன்படுத்து. கடைசி வரை ஆமானை வணங்காதே. அவன் கையில் இருக்கிறது ராஜா. இனி 8:2 ஒரு விஷயம் கூட. எஸ்தர் 8:2. ராஜா ஆமான் கையில் இருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அப்படிதான் செய்தார். இந்த லூசிபருடைய வேலையே கர்த்தரை ஆராதிக்கிற வேலை. அந்த மேன்மையை அவன் தவறாக பயன்படுத்தின போது ஒரே மிதி அந்த மேன்மையை அவனிடத்திலிருந்து உரித்து மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனிதன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்க வீட்டில் எந்த ஒரு காரியத்தின் அதிகாரமும் யார் கையில் இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், என் கையில தங்கலன்னா அது என்ன செய்யணும்? ஒரு முட்டையில எழுதி வச்சு ஆமா நான் அடிச்சு ஜெயிக்கணும். மேன்மையை பயன்படுத்தி ஜெயிக்கணும். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. 3:10 8:2 மாறணும். என்ன 3:10 ராஜா கையில் இருக்கிற மோதிரம் யார்கிட்ட இருக்கு? ஆமான். 8:2 என்ன? ஆமான் கையில் இருந்து வாங்கி. அது யார் கையில் வருது? அதாவது எந்த அதிகாரம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ அந்த அதிகாரம் உன் கையில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்த அதிகாரம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ, எந்த ஆயுதம் உனக்கு எதிராய் பயன்படுத்தப்பட்டதோ அந்த அதிகாரம் ஆர்ப்பரி சபையே, மகிமையின் ராஜா உன்னோடு இருக்கிறார். 2வது துர்ச்செய்தி நற்செய்தி ஆகும்.
ஆமான ஜெயித்தா. 3வது அதிகாரம் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த துர்ச்செய்தி இந்த நாளில் யூத வம்சம் முழுவதும் சங்கரிக்கப்படும் என்கிற செய்தி எல்லா ஜனங்களிடத்திலும் போய் சேர்ந்தது. இப்பொழுது 8வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை வேகமாய் வாசிங்க. அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரி என்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாய் இருந்தால் திருப்பி எங்க வரா பாத்தீங்களா? அவருடைய கண்களுக்கு நான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க சபையே. நீங்க கேட்கறதுக்கெல்லாம் ராஜாவுக்கு நோ சொல்லவே வராது. இன்னைக்கு நான் கேட்கறதுக்கு முன்னாடி நோ சொல்றாருன்னா இவ கேட்கறதுக்கெல்லாம் எஸ் சொல்லிட்டே இருக்கிறார். எஸ், உன் கண்களுக்கு நான் பிரியமா இருந்தேன். அப்போ கூட அதுதான் சொல்றான். அப்ப அந்த ஃபேவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையை சார்ந்து நிற்போம், கிருபையை சார்ந்து நிற்போம். இன்னைக்கு நான் வைக்கிற விருந்துல ராஜா சாப்பிடுறாருன்னா நான் விருந்து வச்சதுனாலன்னு சொல்லாதீங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுன்னா நான் என் ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம், நாங்க எப்படி ஜோமன் இப்ப அங்க ஒரு நாள் வடிச்ச கண்ணீர் இருக்கு. நீ ராஜாத்தி தான், ஆனாலும் அவர் கண்ணில் எப்படிங்க நீங்க இவ்வளவு வளர்றீங்க? உம்மழகான கண்கள் என்னை கண்டது, ஒன்றுமில்லாத கைகளை உயர்த்தி காருண்யத்தாலே உயர்த்தி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நீங்க யாரும் இன்னும் டைம் பார்க்கல நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நீங்க அதெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு சொல்லும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 5வது வசனத்தை வாசிங்கள், 6வது வசனத்தை வாசிங்கள். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றார். அப்பொழுது அகாஸ்வரி ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் 8 கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டதை செல்லாமற் போக பண்ண நல்ல கைகளை தட்டி. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? 8வது வசனத்தில் இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டமானபடி யார் நாமத்தில் எழுதணும்? எஸ்தர் நாமத்தில் எழுதிராத, ராஜாவின் நாமத்தில் எழுதி வச்சுக்கோ. நீ இப்போ முத்திரை போடு, நீ முத்திரை போடு. ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போட்டதை செல்லாமற் போக பண்ண ஒரு ஆமான் அல்ல, 1000 ஆமான் வந்தாலும் கூடாது, கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது 15, 14, 15 வசனங்கள்ல அப்படியே வேகமான ஒட்டங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தைகளினால ஏவப்பட்டு தீவிரத்தோட புறப்பட்டு போனார்கள். 15 கடைசியில சூசான் நகரம் ஆர்ப்பரித்து, அதிகாரம் சத்ருவின் கையில் இருந்த போது சூசான் நகரம் கலங்கிட்டு, அதிகாரம் தேவ பிள்ளை கையில வந்த போது சூசான் நகரம். உன் குடும்பம் இன்னைக்கு கலங்குது இல்ல, அந்த அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்கி உன் கையில தருவார். உன் குடும்பம் ஆர்ப்பரிக்கும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அனுகூலம் உண்டாகும். எஸ்தர் 9:3 நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் யூதருக்கு நிறைய ஃபேவர் உண்டாகும், நிறைய அனுகூலம் உண்டாகும். நிறைய பேர் சப்போர்ட்டா நிப்பாங்க. இந்த ஆமான் இதுவரை ஒருத்தரையும் நிக்க விடல. ஒரு காரியம் செய்ய 4 பேர் இருக்கிற போது இவங்க 4 பேர் நிப்பாங்க நினைப்போம். ஆமா, நிக்க விட மாட்டான். நின்னா உனக்கு எழுதிருவேன் பாரு. என்ன இருக்கு? நிறைய பேர் மோதிரத்தை காட்டி ஒழுங்கா இந்த மோதிரத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிரு. உடனே எல்லாம் பிடிச்சி எல்லாரும் அவன் கைய ராஜா மோதிரத்தை காட்டி அவன் எல்லாரையும் பயங்காட்டிட்டு இருக்கும் போது ஒருத்தி உள்ள என்ட்ராயிட்டான். உள்ள போயிரு, உறவுக்குள்ள போயிரு, அது எல்லாமே மாறும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது சத்துருக்கள் முழுவதும்
சங்கரிக்கப்படுவார்கள். அத்தனை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. எஸ்தர் 9:5 வாசிக்க வேண்டாம். 5வது மேன்மை உண்டாகும். எஸ்தர் 9:4 வாசிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையா தாழ்த்து சொல்றேன். இதை பார்க்கிறவங்களையும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் மொர்தெகாயை பார்த்துதான் கர்த்தர் பேச வச்சு கொண்டிருக்கிறார். மென்மேலும் மென்மேலும். ஆமென். ஹல்லேலூயா. இனியும் இந்த ஆமான அதிகாரம் எடுக்க விடக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களை போல வளைந்து கொண்டார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால். ராஜா என்ன சொல்றாரு? ராஜாவின் நாமத்துல உனக்கு இஷ்டமானதெல்லாம் எழுது. இன்னைக்கு வீட்டுல போய் எழுத போறீங்க. ஆமென். இது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? என்ன யார்ட்டையும் காட்டாதீங்க, எழுது. அதன் மேல் அவருடைய முத்திரை இருக்கும். ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இயேசுவின் நாமத்திலே சொல்றேன். ஆமானை எவ்வளவு வணங்காம கர்த்தரை மட்டும் ஆராதிக்கிற மொர்தெகாயே, நீ போய் எழுது. இயேசுவின் நாமத்திலேன்னு தொடங்கி என் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்ல தொடங்கி உனக்கு இஷ்டமானது எழுது. உனக்கு இஷ்டமானது எழுது. அதுல யூதருக்கு களிப்பு உண்டானது, ரட்சிப்பு உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது. ஹல்லேலூயா. கொடியவன் அற்று போனா, இனி சத்துருவுக்கு இடமில்லை. போர் ஆயுதம் தரித்து போர் செய்ய சபையே புறப்படு. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பேன். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி கர்த்தருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் ஒரு 5 to 10 minutes. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கையை தட்டி அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. அந்தகார வல்லமைகளை இயேசுவின் ரத்தம் எங்கும். glory. Rava lava shantara vakadaraba rimam roshele vakaramam rotanara rimam roshele shalavakaraba. ஓ, நீ ஜெயம் எடுக்கிறாய், ஜெயம் எடுக்கிறாய். ஆமான் மேல ஜெயம் உனக்கு. போராயுதம் தரித்தே. ஆமான் மேல ஜெயம். கொடியவன் அற்று போனா, கொடியவன் அற்று போனா. அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. ஆவியின் பட்டயம், வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடும், சாத்தானை வீழ்த்திடும். ஷலபகரபா ரிமம்ரதனரா ஷரபலபரபா. ஓ, வெள்ளம் போல, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஷரபபா. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில், அந்நிய பாஷையில், அந்நிய பாஷை விடுதலையோடு, விடுதலையோடு. glory, glory. ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம். ஆமான் மேல் ஜெயம், சாத்தான் மேல் ஜெயம். ஷரபலபதுட ரபகர ரிமலப ரப ஷதரபா உட கரோ ஷதனரே ரிமம் ரோஷலரா ஷலபகவரபா ரிமம் ரோச்சனரா. Jesus, 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 Jesus. Hallelujah, 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 hallelujah. விடுதலை, விடுதலை, விடுதலை.
இருந்து அதிகாரம் பறிக்கப்படுகிறது. அது உன் கையில கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன்னை தடை பண்ணுகிற, உன்னை வளர விடாதிருக்க பண்ணுகிற, உனக்கு நாள் குறித்த சத்துருவின் கையில் இருந்து அதிகாரம் பிடிக்கப்படுகிறது. உன் குடும்பத்தின் மேல் ஆமானின் கையில் இராது, ஆமானின் கையில் இராது. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஓரா பாலா மஷங்கர் ரபா ரேமம் ராகலபம் ராஷேரே செலபம் ரோதனரலரா உடரபலப ஷேரபலபரதனா. ஜீசஸ், 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 ஜீசஸ். Glory mamara la la dara, remamra la la dara ba. Oh, உனக்கு நாள் குறிக்க ஆமான் யார்? கலங்காதே மோர்தெகாயே, உலகத்தில் இருப்பவனிலோ உன்னோடு இருக்கிறவர், உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஜீசஸ். மோர்தெகாய், எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நம்ம கிரயம் கொடுத்து வாங்கின ராஜா தம்முடைய தயை என்னும் பொற்சங்கோலை உனக்கு நேராய் நீட்டு. இந்த வார்த்தை கேட்பதை நீ ஆவிக்குரிய கண்கள்ல பாரு. எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்கிற உன் மன்றாட்டு என்ன? கேளுங்க, அந்த தயவை பிடிச்சு கேளுங்க. அந்த செங்கோல், அந்த பொற்செங்கோலை பிடிச்சிட்டு கேளுங்க. அந்த தயவை பிடிச்சிட்டு அந்த எஸ்தர் ஓடி போய் அந்த செங்கோலை தொட்டான். தொட்டுட்டு ராஜாவை பார்த்து கேட்டான். அந்த தயவை பிடிச்சிட்டு கேளுங்க. நீ கேட்கிற உன் மன்றாட்டு என்ன? எஸ்தர் ராஜாத்தியே, என் மகனே, என் மகளே, நீ கேட்கிற உன் மன்றாட்டு என்ன? கேளு, கேளு, கேளுங்க. கேட்க தோணுதா? கேளுங்க, கேளுங்க. என்னெல்லாம் கேட்கணும் தோணுதோ அந்த தயவை பிடிச்சிட்டு கேளுங்க. அந்த தயவை பிடிச்சிட்டு கேளுங்க. எஸ்தர் ராஜாத்தியே, நீ கேட்கிற உன் மன்றாட்டு என்ன? என்ன? கேளுங்க. அப்பா, அப்பா, தயங்காம கேளு. நீ ஒவ்வொன்னா தயங்கி தயங்கி கேட்கறத பார்த்துதான் அவரே சொல்லிட்டாரு, ராஜாவின் நாமத்துல உனக்கு இஷ்டமானதெல்லாம் எழுது. போ, எழுது, எழுது, நீ எழுது. அது மேல என் முத்திரை இருக்கும், அது மேல என் முத்திரை இருக்கும். இந்த வார்த்தை நாவியிலிருந்து அப்படியே எழும்பிக் கொண்டு இருக்கிறது. நீ எழுது, அது மேல என் முத்திரை இருக்கும். இந்த முத்திரையினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண. எனக்கு அந்த பிரேயர் அப்படியே ஸ்டாப் பண்ண மனசு வரல. ஒரு 2 நிமிஷம் கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க.
அதாவது வேற எதையும் இப்ப நீங்க பிடிக்க கூடாது, அந்த தயவை மட்டும் பிடிச்சிட்டு கேட்கணும். நான் 30 நாள் பாஸ்டிங் இருந்த 20 அதெல்லாம் சொல்லி கேட்டுறாதீங்க. ஏன்னா அவர் ஒரே அடையாளத்துல தான் ஒண்ணு பார்க்கிறார். எஸ்தர் ராஜாத்தியே நான் 3 நாள் பாஸ்டிங் இதெல்லாம் சொல்லிடாத, ஒரே அடையாளம். அப்பா அப்படி வா, அப்பாடு வா. அவர் கேட்கிற, நீ கேட்கிற உன் காரியம் என்ன? நீ கேட்கிற உன் காரியம் என்ன? கேளு, நீ கேளு, நீ கேளு. நீ கேட்க கேட்க அது மேல முத்திரை விழுது. அது பாஸ் ஆகுது, இன்னைக்கு பாஸ் ஆகுது. ஏன்னா உனக்காக பொற்செங்கல் நீட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிரேயர் டைம் மிஸ் பண்ணாத, இந்த பிரேயர் டைம் மிஸ் பண்ணாத. இந்த பிரேயர் டைம் மிஸ் பண்ணாத. எனக்கு தெரியும் சிலர்லாம் இந்த நாள் இங்க இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. கத்த தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. உனக்காக இந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்டதின் அடையாளம் இது. இன்னைக்கு நீ அவர் சமூகத்தில் இருப்பது. ஏன்னா எஸ்தர் சொல்றா, ராஜா பெர்மிஷன் இல்லாம உள்ள போனா ராஜாவின் கோபத்துக்கு நான் உள்ளாயிருவேன். ஆனா கர்த்தர் இதுவரை நிக்க வச்சிருக்கிறார்னா உனக்காக அந்த பொற்செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. நீ தொட்டுட்டு போயிராத, தொட்டு கேளு. உன் மன்றாட்டு என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உன் வேண்டுதல் என்ன? நீ ராஜ்யத்தின் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தருவேங்கிறார், தருவேங்கிறார். ஒரு அகஸ்வேருவே இப்படி சொல்லும் போது தம்முடைய ராஜ்யத்தையே நமக்கு தந்தாரு. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இப்போ எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி அப்பாக்கு முன்னாடி நீங்களும் அப்பாவும் மட்டும் நிக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை அப்பா. அவமானம் அப்பான்னு சொல்லு சபையே. ஆமென் அப்பா. ஒரு நாளும் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். லவ் யூ பான்னு சொல்லிருங்க, லவ் யூ பான்னு சொல்லிருங்க. ஷலமகரமம் ரோதனலமம் ரேஹந்தரா ரிமம் ராகமமா ஷெலரே. ஜெயம் தந்து விட்டார், ஜெயம் தந்து விட்டார், ஜெயம் தந்து விட்டார். ஆமான் வீழ்ந்து போனார். இனி உன் மேல, உன் குடும்பத்தின் மேல, உன் தலைமுறை மேல ஆமானுக்கு அதிகாரம் இல்லை. அவனிடத்தில் அது பிடுங்கப்பட்டு இதோ மொர்தெகாயே உன் கையில கொடுக்கப்படுகிற. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நிரத்தனை நல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு எனக்காக அந்த தயை என்னும் பொற்செங்கோ? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி அப்படி விசுவாசத்துல அந்த பொற்செங்கோல தொட்டு, அப்பா உமக்கு நன்றி ராஜா, ஏசப்பா பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நம்முடைய திவ்ய பிரசனத்துக்காக நன்றி. உங்க தயவு எவ்வளவு பெரியது. நன்றி அப்பா. 1ஆம் தேதி துவங்கி ஒவ்வொரு நாள் ஜெபத்தை நீங்க தான் பொறுப்படுத்தி நடத்தின.
ஒவ்வொரு நாளையும் அனுகூலமாக்கி தந்தி. கிருபை பெரியது. நமக்கு சித்தமானவங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்க. அநேகர் வெளியூர்கள் இருந்து ஆன்லைன் மூலமா இணைந்திருக்க வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துல ஜெயம் எடுக்க எங்களோடு பேசிக்கொண்டே இருந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளில் ஆமானை ஜெயிக்க வச்சிட்டீங்கப்பா. ஜெயத்தை தந்துட்டீங்கப்பா. உங்க தயவு அவ்வளவு பெரியதாப்பா. நாங்க உங்க தயவை நம்பி மட்டும்தான் நிக்கிறோம். ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தி. ஆமே ஆமே. எல்லாரும் ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைய எங்கிருந்து யாரு கேட்டாலும் கிரியை செய்யட்டும், 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவர், இந்த நாட்களில் நீர் விதைக்க வைத்து அத்தனை வசனங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே பரம்பி அவர்களை மேற்கொள்ளட்டும். அப்பா, பரம்பி மேற்கொள்ளட்டும். ஆமே ஆமே. எல்லாரும் உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து வலது கரத்தை தலைக்கு மேல வச்சு உம்முடைய வசனம் என்னில் பரம்பி மேற்கொள்வதாக, என்னை மேற்கொள்வதாக, என்னை மேற்கொள்வதாக. தகப்பனை ஆளுகை செய்யும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த நாட்கள் அநேக சாட்சிகளை கேட்க வைத்து இதிலும் பெரிதானவைகளை நீர் காண பண்ண போகிறேன். இன்னும் காத்திருக்கிறவங்க உண்டு, கண்ணீரோடு இருக்கிறவர்கள் உண்டு, கர்த்தர் ஜெயத்தை தருவார் என்று எதிர்பார்த்து நம்பி இருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலத்த கிரியைகளை நடப்பிச்சு நம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும்படி ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வரும். தொடர்ந்து அடுத்த வாரம் விசேஷமாய் நடக்கிற 5 நாட்கள் அபிஷேக ஆராதனையை உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆவியானவர் வந்து ஊழியம் செய்வீராக, ஆவியானவர் ஆட்கொள்ளுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். நீரே என் தேவன். இயேசுவே இயேசுவே இயேசுவே